ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீட்டா ப்ரீடிங்க்கு நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் போர் அடிக்கலாம், பட் ஆனால் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நீங்கள் இது கேட்டிங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ ப்ரீடிங் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா 95% வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ வந்து இது என்னோடய மெத்தட்னு சொல்லலாம். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர் சூஸிங் தான். இப்போ நீங்கள் வந்து பீட்டாஸ் வந்து எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வாங்குங்க, என்ன லைனேஜ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு சேம் லைனேஜ் பேரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டெய்ல் வெரைட்டிஸ் பற்றி நான் இப்போ பேசலை. இப்போது எக்ஸாம்பிள் ப்ளக்கார்டில் வந்து ஒரு நீமோ கேண்டி வெரைட்டியை வந்து நான் இப்போ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெரைட்டியில் வந்து சேம் லைனேஜ் பேராக தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த செல்லர்கிட்டேருந்து வாங்குங்க. இப்போ வந்து அவர் வந்து ஒரு 10 வெரைட்டிஸ் வந்து ப்ரீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அவர் மல்டி கலர் ப்ரீட் பண்ணியிருக்கலாம், நீமோ கேலக்ஸி வெரைட்டி அவர் ப்ரீட் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து அதில் வந்து வர எல்லா இதையுமே சேர்த்து வச்சு தான் அவர் வந்து சேல் பண்ணுவார். ஸோ அதில் வர்றதில் வந்து நீங்கள் சேம் லைனேஜ் பேரா, இதில் வந்து ரிசல்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பேரை வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து நல்லா இருக்கும். செலஃபன் கவுண்ட்டும் கம்மியாக வரும். 80% வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு எடுத்துடலாம். அது ஃபின் குவாலிட்டி அதெல்லாம் வந்து செகண்டரி. பட் ஆனால் உங்களுக்கு கலரேஷன் எல்லாத்துலேயும் வரணுன்னா நீங்கள் வந்து சேம் லைனேஜ் பேர் தான் நீங்கள் வாங்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ பீட்டா வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க, இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். வந்து 15 டேஸ் வந்து நீங்கள் அந்த பீட்டாவை வந்து கண்டிஷன் பண்ணணும். உங்களுடைய வாட்டர் கண்டிஷன்ஸில் வச்சு நீங்கள் வந்து கண்டிஷன் பண்ணணும். நான் எப்படி கண்டிஷன் பண்ணுவேன்னா, கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். கேன் வாட்டரில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுப்பேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த பீட்டாவை வந்து கண்டிஷன் பண்ணுவேன். கண்டிஷன் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, லைவ் ஃபீடு வந்து நம்ம கொடுக்கணும். எனக்கு வந்து இங்கே கொளத்தூர் பக்கம் அப்படின்றதுனால நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பிளட் வார்ம்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் வந்து அந்த 15 டேஸுமே வந்து மார்னிங் ஈவினிங் 2 வேளை வந்து பிளட் வார்ம்ஸ் தான் கொடுப்பேன். பிளட் வார்ம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ப்ரோட்டீனு, ப்ளஸ் வந்து ஃபீமேலுக்கு வந்து கவுண்ட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அந்த எக் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மேலுக்கு வந்து அந்த ஃபர்டிலிட்டி வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் பிளட் வார்ம்ஸ் யூஸ் பண்ணுறது. டியூபிஃபிக்ஸ் வேர்ம்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இப்போ 15 டேஸ் நீங்கள் கண்டிஷன் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு 2 நாள் மட்டும் அதை கொடுங்க. ஏன்னா பேரசைட் இன்ஃபெக்ஷன் வந்து நான் பார்த்த வரைக்கும் டியூபிஃபிக்ஸ் வேர்ம்ஸில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. ஸோ வந்து கண்டிஷனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ் தான் நீங்கள் கொடுக்கணும். மோஸ்ட்டாக மொயினா வந்து இந்த கேரளா சைட்லாம் கொடுப்பாங்க, தாய்லாந்து சைட்லாம் மொயினா தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒருத்தருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும். எனக்கு வந்து பிளட் வார்ம்ஸ் நல்லா சூட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் பிளட் வார்ம்ஸ் தான் கொடுக்குறேன். அதே மாதிரி கண்டிஷனிங்கில் வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நான் வாட்டர் சேஞ்ச் எப்படி பிடிப்பேன்னா, 15 டேஸ் ஒன்ஸு நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த கண்டிஷனிங் டைமில் வந்து நீங்கள் வந்து எவ்ரி 5 டேஸ் ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி வச்சிடணும். ஸோ 15th டே வந்து லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஃபீட் பண்ணிட்டு 16th டே வந்து நீங்கள் செட்டிங் பண்ணி விட்டுறணும். தேர்டு வந்து ப்ரீடிங் செட்டப் தான். ஸோ ப்ரீடிங் செட்டப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். நானுமே வந்து இந்த டப்ஸில் தான் வந்து ப்ரீட் பண்ணுவேன். ஸோ வந்து அது ரவுண்ட் டப்பு சின்னதாக இருக்கும். ஸோ வந்து மேல் ஃபீமேல் வந்து அப்பப்போ பார்த்துக்கிற மாதிரி தான் வந்து நான் வந்து அந்த மெத்தடு யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ரீடிங் டப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எக்கோடைய கவுண்ட்டு ப்ளஸ் வந்து அந்த ஹேச்சிங் ரேட்லாம் வந்து அந்த கேன் வாட்டர்லாம் நல்லா இருக்குது. ஸோ வந்து பபுள் டாப் வாட்டர் சொல்லுவாங்க, அந்த கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் கேன் வாட்டர் வந்து ஹாஃப் த டப் நான் ஊற்றிட்டு அப்புறமா அதில் வந்து கொஞ்சோண்டு ராக் சால்ட்டு போடணும். ராக் சால்ட்டு வந்து ஒரு கையளவு கொஞ்சோண்டு நீங்கள் போட்டு ஒன் ஸ்பூன் சொல்லலாம், 1 ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டு அதை வந்து பாதாம் லீஃப் வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி அது மேலே வந்து ஒரு செராமிக் ரிங் வந்து வச்சு விட்டுருங்க. செராமிக் ரிங்கு ஏன் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மைக்ரோ பாக்டீரியா வந்து நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ வந்து சீக்கிரமாக வந்து மைக்ரோ பாக்டீரியாஸ் க்ரியேட் ஆகிறதுக்காக அந்த செராமிக் ரிங் நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பபுள் ட்ராப் வைப்பாங்க சில பேர் லீஃப் வைப்பாங்க. நான் வந்து நம்ம பேக் பண்ணுற கவரே இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டு ஒரு செலோடேப் வச்சு ஒரு சைடில் மட்டும் கரெக்டாக ஒட்டி விட்டுருவேன். ஏன்னா மேல் வந்து அதில் எக்கு வச்சுது, மேல் ஃபீமேல் ஃபர்டைல் ஆகி அதில் எக்கு வச்சுதுன்னா
நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியும். ஓகே இது எக் வச்சிருச்சு, நம்ம ஃபீமேல் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து அந்த மாதிரி வைக்கிறது. எனக்கு அது நல்லாவே ரிசல்ட் தருது. நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேல் ஃபீமேல் இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து இப்போ நாளைக்கு நான் ப்ரீடிங் விட போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து ஒரு 7 o'clock ஈவினிங் போல் வந்து நான் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவேன். அதை வந்து ஃபுல்லாக அந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துட்டு தன்னோட இடம்னு சொல்லிட்டு அது ஃபீல் பண்ணும். ஸோ வந்து அதனால் மேலே வந்து அந்த இடத்துல விட்டுறணும். ப்ளஸ் வந்து அந்த பாதாம் லீஃப் வந்து நல்லாவே ஊறிட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் டான் ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ வந்து மேலுக்கு வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியராக இருக்கும். நல்ல கண்டிஷனான மேல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்போவே வந்து ஃபீமேலை விடுறதுக்கு முன்னாடியே வந்து அது பபுள் நெஸ்ட் வந்து அந்த ரேப்பரில் கட்டி வச்சிரும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேலை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட வேண்டாம், ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணி போல் நீங்கள் வந்து ஃபீமேலை உள்ளே விட்டிங்கன்னா போதும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சேசிங் இருக்க தான் செய்யும். இப்போ ரெண்டுமே மெச்சூராக இருந்ததுன்னா எக்கு வந்து கரெக்டாக நெக்ஸ்ட் டே இப்போது ஃபீமேல் இன்ட்ரடியூஸ் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கு கண்டிப்பாக வச்சிரும். ஒரு 12 o'clockலேருந்து 3 o'clockக்குள்ளே கண்டிப்பாக வந்து எக்கு வச்சுருக்கோம். நீங்கள் அதை விசிபிளாகவே நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் வந்து பேர் வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அன்றைக்கி வைக்கலனாலும் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் டேவும் அது எக்கு வைக்கலைன்னா அந்த பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அந்த ஃபீமேலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. திருப்பியும் கண்டிஷன் பண்ணி 2வது வாட்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீமேலை வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்ணிடணும். மேல் தான் வந்து எக்கை வந்து பார்த்துக்கும். ஸோ இன்றைக்கி எக்கு வச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 36 ஹவர்ஸ்க்கு வந்து அந்த எக்கு வந்து ஹேட்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து அது விசிபிளாக தெரியாது. மேல் தான் வந்து ஃபுல்லாக அந்த ஹேட்சிங் இதெல்லாம் பார்த்துக்கும். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஃப்ரைஸ் வந்து கீழே வந்து விழுந்திருக்கும். இல்லைனா அப்படியே அந்த மேலே பபுள் நெஸ்ட் வந்து பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து நல்லாவே பார்க்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்விம் ஸ்டேஜ் தான். ஸோ வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து ஃப்ரைஸ்லாம் ஃப்ரீ ஸ்விம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நான் வந்து நல்லா அடல்ட் பேராக ப்ரீட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஃபீடு வந்து ஆர்டிமியாக தான் கொடுப்பாங்க. இது நான் கண்டிப்பாக சொல்லணும். எப்போவுமே வந்து ஃப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபீடு வந்து நல்ல பெருசாக இருந்ததுன்னா ஆர்டிமியா எடுக்க சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபீடாக. அதுவுமே 1 இல்லைனா 2 தான் மேக்ஸிமம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாதாம் லீஃப் போடுறதுனால மேக்ஸிமம் அந்த வாட்டரில் வந்து இன்ஃபோசரியா கல்ச்சர் ஆகிறதுக்கு 95% வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த பாதாம் லீஃப் நீங்கள் போடுறதுனால ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மைக்ரோ பாக்டீரியாஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஃப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபீடாக வந்து அந்த இன்ஃபோசரியா சாப்பிடும். நான் அப்படி பார்த்தது கிடையாது. பட் ஆனால் மைக்ரோ பாக்டீரியாஸ் க்ரியேட் ஆகி அந்த இன்ஃபோசரியாவை தான் அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சாப்பிடும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபீடு வந்து அப்படி சாப்பிட்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. அப்படியே சாப்பிட்டாலுமே கொஞ்சம் ஃப்ரைஸ் தான் அதை சாப்பிடும், மேக்ஸிமம் இறந்துடும். ஸோ வந்து ஃப்ரை கேரை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீட் பண்ணுறதுக்கு இதுதான் பேசிக்கான வந்து ப்ரொசீஜரு. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல சக்ஸஸ் ரேஷியோ வரும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபீடிங் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்டார்டிங் வந்து ஒரு 1 to 3 days வந்து நீங்கள் வந்து இந்த ஆர்டிமியா கல்ச்சர் பண்ணி நீங்கள் அந்த ஃபீடிங் வந்து கொடுப்பீங்க குட்டிங்களுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 1 feet டேங்க்கில் வந்து ஒரு 4 inches வந்து வாட்டர் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடணும். இதில் இருக்கிற வாட்டரை வந்து ட்ரெயின் அவுட் கொஞ்சம் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டஸ்ட்டு, இறந்து போன ஃப்ரைஸு இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நியூ வாட்டரில் பொறுமையாக வந்து நீங்கள் அந்த பக்கெட்டை நீங்கள் சாய்ச்சி விட்டுறணும். ஸோ வந்து குட்டிலாம் அதில் போயிட்டு ஏன் இந்த 3 days கூட நான் இதில் வச்சுருக்க சொல்கிறேன்னா அப்போ தான் அதுக்கு ஃபீடுன்னு ஒன்று தெரியும், கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகும் அந்த குட்டிலாம். அதனால் வந்து நீங்கள் அதில் கொஞ்சம் ஒரு 3 நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃப்ரைஸ் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். அந்த ஃப்ரைஸை விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆக்லிமேஷன் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஆக்லிமேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெம்பரேச்சர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரைஸை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். விட்டதுக்கப்புறம் 1-2 ஃப்ரைஸ் வந்து அந்த டெம்பரேச்சர் அப்படியுமே கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரைஸ் ஆகும். அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைஸ் வந்து டெத் ரேஷியோ வந்து கொஞ்சமாக கம்மியாகிடும். இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு 2-3 ஃப்ரைஸ் வந்து டெய்லி சாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கும். அந்த ஃப்ரைஸ்லாம் வந்து எவென்ச்சுவலி இறந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒன்று சிரிஞ்சு வச்சு கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிடலாம்.
அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த பைப்பில் வந்து நம்ம உறிஞ்சி விட்டு எடுக்கிற மெத்தட் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மெத்தடில் வந்து ஃப்ரைஸை மட்டும் கீழே பாட்டமில் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. வேஸ்ட்டு வந்து ஒரு 3 days ஒன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி இது வாட்டர் வந்து வச்சுருங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இப்படி தான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃப்ரை கேரிங் ஸ்டேஜ். அது வந்து 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது வீடியோ பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், சியர்ஸ்.